இந்த நாளிலும் சபையாரோடு கூட சுவிசேஷ செய்தியை பகிர்ந்தளிக்க எனக்கு வாய்ப்பளித்த தேவாதி தேவனுக்கு நான் முதலில் ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த மூப்பர்களுக்கும் சபை மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சுவிசேஷ பகுதிக்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இயேசுவின் தொடுதல், த டச் ஆஃப் காட் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கேன். இதற்கு ஆதாரமாக மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து நானே படிக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து, அவர் இவைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கையில் தலைவன் ஒருவன் அவரை பணிந்து, என் மகள் இப்பொழுதுதான் மரித்து போனாள், ஆகிலும் நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்றான். இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோடு கூட அவன் பின்னே போனார். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார். உடனே அவள் எழுந்திருந்தாள். இந்த வேத பகுதியிலே நாம் 2 சம்பவங்களை பார்க்கிறோம். அதில் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நான் பேச போறேன். அதாவது தலைவன் அப்படிங்கிற ஒரு சபை தலைவன், அவரோட பேர் வந்து யாயிரு, ஜைரஸ் அப்படிங்கிறது அவரோட பேர். அப்ப அவர் வந்துட்டு ஆண்டவர் திரளான ஜனங்கள் மத்தியில் அவர் பேசிக்கொண்டிருக்கையில இந்த தலைவர் வந்து ஆண்டவரை என்ன பண்ணார், பணிந்து கொண்டார். He worshipped the Lord, இல்லாட்டி அவரோட பாதத்தில் விழுந்தார் அப்படின்னு மத்தேயு இதே சம்பவம் மத்தேயு 5வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்குது. அப்ப 12 வயதுள்ள மகள் மரித்த அந்த துக்கத்திலே அந்த சபை தலைவர் வந்துட்டு ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். தேடி வந்து என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தார் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு. இதுல வந்து இந்த சம்பவத்தை நான் 4 டாபிக்ல பேச போறேன். அதாவது சரண்டர் அண்ட் ஃபெய்த் ஓவர் கம் அப்படின்னு போட்டு, தாழ்மையும் விசுவாசமும் நம்பிக்கையை உயிர்ப்பிக்கும். முதலாவது, ஆண்டவரிடத்தில் நம்ம வந்து ஏதாவது ஒரு வியாகுலத்தோட ஒரு பிரச்சனையோட ஆண்டவரை நாம் அணுகும் பொழுது நமக்கு மத்தியில் நம்மளோட மனசுல என்ன இருக்கணும் அப்படிங்கிற தாழ்மை இருக்கணும். we have to surrender ourselves before God அப்படி போட்டு. அப்போ அந்த சபை தலைவர் வந்து அவர் பெரிய அந்தஸ்தில் உள்ள சபை தலைவர். ஆனால் அவருக்கு தெரியும் ஆண்டவர் அவர் சமீபத்தில் வரும்பொழுது அவரோட விசுவாசம் இருந்துச்சு. அவர் விசுவாசம், நம் தாழ்மையில் வந்த ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது நம்மளோட விசுவாசம் அதிகரிக்கும். அப்போ அவருக்கு அந்த விசுவாசம் அதிகரித்தது. அந்த வேத பகுதியை போட்டுட்டு, ஆகிலும் நீர் வந்து அவள் மீது உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று. ஆகில், பட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அது வந்துட்டு நம்மளோட விசுவாசத்தை குறிக்கிற, அவர் அந்த சபை தலைவரோட விசுவாசத்தை அங்க வந்துட்டு ஆழமா குறிக்குது. ஆகிலும் என்னோட மகள் மரிச்சுட்டா, ஆனாலும் நீங்க வந்தா அவள் பிழைப்பாள் அப்படிங்கிற ஆழமான ஒரு விசுவாசம் அந்த சபை தலைவனுக்கு இருந்துச்சு. அப்ப ஆண்டவர்கிட்ட அவர் இப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, நம்மளோட ஆண்டவர் நம்மளோட பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன வேலை இருந்தாலும் சரி, என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஆண்டவர் உடனே செவி சாய்க்கிற ஆண்டவர். God answers immediately when we cry towards him. நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம ஏதாவது நம்மளோட பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவர் தாமதிக்காத தேவன். உடனடியான நிவாரணம். நம்ம நிறைய மருந்துகள் உடனடி நிவாரணம். அதே மாதிரி நம்ம ஆண்டவர் விட்டு he will rescue and he will overcome our difficulties immediately அப்படி சொல்லி போட்டுருக்கு. அப்ப அந்த வேதத்தை அடுத்த வசனம், இயேசு எழுந்து தம்முடைய சீஷரோட கூட அவர் பின்னே போனார். அப்ப அந்த சபை தலைவன் வந்துட்டு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம உலக பிரகாரமான ஜனங்கள், ஒரு 12 வயது மகள் மரித்தால் அந்த தகப்பனுடைய உள்ளம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்ப அப்படிப்பட்ட உள்ளத்தோட ஆண்டவரை வந்து பார்த்து ஆண்டவரை பணிந்து கொண்ட பொழுது ஆண்டவர் மனது உருகுகிற தேவன். நம்மளோட பிரச்சனைகளை நம்ம சொல்லும் போது அவர் வந்துட்டு அதை தள்ளி வைக்காமல் அவர் உடனடியாக நம்ம மீது மனம் இறக்கப்படுகிற தேவன். அப்படி மனம் இறங்கி உடனே என்ன பண்ணார், ஆண்டவர் எழுந்து தம்முடைய சீஷரோட கூட அவர் பின்னே போனார்.
அப்போ நம்ம பிரச்சனை சொல்லும் போது ஆண்டவர் நம்ம கூட வர்ற ஆண்டவர், நம்மளை ஃபாலோ பண்ணி வர்ற, நம்ம பிரச்சனைகளை அவர் சரி பண்றதுக்காக நம்ம கூட வர்ற ஆண்டவராக இருக்கிறார். அடுத்ததாக அந்த அந்த இயேசுவானவர் 23வது வசனம், இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். அப்ப இது வந்துட்டு ஆக்சுவலா அது உலக பிரகாரமான ஒரு விஷயம். ஒரு சாவு வீட்டில் வந்து எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்க. இப்ப ஆண்டவர் அங்க வந்த பொழுது அவர் வந்து என்ன சொன்ன, ஆண்டவர் மத்தேயு 5வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. அதாவது மத்தேயு 5வது இது கொஞ்சம் கூட மாறுபட்டு எழுதியிருக்குது. எப்படின்னு கேட்டா, முதலாவது அவர் பெண் மரிக்கவில்லை, சிக், she was very sick அப்படின்னு போட்டுட்டு, அப்புறம் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த சபை தலைவரோட வீட்டுல இருந்து வந்து உங்களோட மகள் மரிச்சிட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அந்த மரித்த வீட்டுக்கு வரும்பொழுது ஆளுங்க, உலக பிரகாரமான ஜனங்கள், விசுவாசம் இல்லாத ஜனங்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க. அப்ப அங்க என்ன பண்ணாங்க, ஆண்டவர் என்ன சொன்னார், அவங்களை விட்டு விலகுங்கள் அப்படின்னு சொன்னாரு. விலகுங்கள் சொல்லி என்ன சொன்னார், இந்த பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுது. அப்போ இதுதான் உலக பிரகாரமான மக்களுக்கும் ஆவிக்குரிய மக்களுக்கும் உள்ள வித்தியாசம் இங்க இருக்குது. அப்போ ஆண்டவர் பார்வையில எப்படி இருக்குது, உலகத்தார் பார்வையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம், ஒரு ரோட்ல போயிட்டு டெட் எண்ட் அப்படின்னு இருக்குது. டெட் எண்ட் அப்படின்னு என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த யாவீரு அப்படிங்கிற சபை தலைவர் இருக்கார். டெட் எண்ட் முடிஞ்சது, அவளோட மகளோட வாழ்க்கை முடிஞ்சது அப்படிங்கிற இடத்துல இருக்காரு. ஆனால் வித் காட் தேர் இஸ் நோ டெட் எண்ட். கடவுளோட பார்வையில் டெட் எண்டே கிடையாது. அந்த டெட் எண்ட் அப்படிங்கிறது ஆண்டவர் இருக்கும் பொழுது, நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கும் பொழுது நமக்கு டெட் எண்ட் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எல்லா இடத்துலயும் நம்ம போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் எல்லா இடத்துலயும் நம்ம வழி நடத்துவார். அப்போ ஆண்டவரோட பார்வைக்கும் மனுஷனோட பார்வைக்கும் வித்தியாசம் தான் இங்க சொல்லி இருக்குது. அப்ப நம்மளோட வாழ்க்கையில வந்துட்டு நம்ம ஆண்டவரை தேடி ஒரு பிரச்சனை, ஆண்டவரை தேடி போறோம், அவரை பணிந்து கொள்கிறோம். அப்போ நமக்கு உள்ளார இருக்கிற அவிசுவாசத்தை எடுக்க வேண்டும். we have to shut out the voice of unbelief அப்படின்னு போட்டு, அதாவது நமக்கு உள்ளார இருக்கிற அந்த அவிசுவாசத்தை நம்ம அகற்றி போட வேண்டும், புறந்தள்ள வேண்டும். ஆண்டவர் நம்ம மீது ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையை தொடரும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில உள்ள அவிசுவாசம் அப்படிங்கிறது நம்ம அறவே எடுத்து போட்டணும். அடுத்ததாக நம்ம வந்துட்டு இனி ஒன்று கூட இருக்கு, நம்ம வந்து கடவுளோட கை, தேவனோட தொடுதலை நம்ம உணர வேண்டும் என்றால் நம்மளோட ஃபெய்த்ல நம்ம பாசிட்டிவா இருக்கணும். எப்பவுமே ஆண்டவர் செய்வார், அவர் மீது விசுவாசம் வைத்தவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது the resurrection power of Jesus Christ, மரணத்தை ஜீவனாக்கும் இயேசுவின் தொடுதல். ஜனங்கள் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறு பெண்ணின் கையை பிடித்தார், உடனே அவள் எழுந்திருந்தாள். அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பிணத்தை தொட்டால் ஒருவன் தீட்டுப்பட்டவனாய் இருப்பான். ஆனால் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் ஒரு மரித்தவரை தொட்டா கூட, மரித்தவரை தொட்டா அது தீட்டு கிடையாது. அவரோட ஜீவன் அந்த பெண்ணை என்ன பண்ணிச்சு, அவருக்காக உயிரை கொடுத்து அந்த மகளை என்ன பண்ணிச்சு, எழுப்பிடுச்சு. அப்போ நம்ம எல்லாரும் நம்மளோட வாழ்க்கையில பாவத்திலே மரித்து போயிருந்தோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இங்க இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தொட்டிருக்கிறாரா? கண்டிப்பா தொட்டிருக்கிறார். அவர் தொட்டதின் விளைவு தான் நம்ம எல்லாருமே இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். So we must be very confident that God has touched our life. அவர் நம்மளோட வாழ்க்கையை தொடலைன்னா நம்ம அங்க உட்கார்ந்துருக்க மாட்டோம். அப்போ நம்ம பாவத்திலே மரித்து கிடந்த நம்மை, இல்லாட்டி பாவத்திலே விழுந்து கிடந்த நம்மை, உலக பிரகாரமாக வாழ்ந்த நம்மை ஆண்டவரோட கரம் வந்து பிடித்தது, ஆண்டவரோட கரம் நம்மளை தொட்டு நம்மளை எழுப்பினார். நம்மளை வந்து உயிர் தெழுந்த தேவன். அவர் உயிரோடு எழுந்தது. நம்மளோட பாவங்களுக்காக அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவர் சிலுவையில் அறையப்பட்டார், அவரோட ரத்தம் வேர்வை துளிகளாக வெளிவந்தது அப்படின்னு வேதத்துல போட்டிருக்குது. அவர் ரொம்ப வியாகுலப்பட்டாரு. எதுக்காக அப்படின்னு கேட்டா, நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்மளோட வாழ்க்கையை தொடர்றதுக்காக அவர் வந்துட்டு அந்த பாடுகள் எல்லாம் அனுபவித்தார். நம்மளோட பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளை எழுப்புறதுக்காக அவரோட எல்லாவற்றையும் விட்டு அவர் நம்ம மீது அளவற்ற இரக்கத்தையும் அன்பையும் வைத்து நம்ம எல்லாத்தையும் தொட்டார். அவர் தொட்டதன் விளைவாக நம்ம எல்லாரும் இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாரும் இப்போ ஆண்டவரை தெரியாத ஜனங்களா இருந்தா கூட, நம்ம வாழ்க்கை மரித்து போன சிச்சுவேஷன்ல இருந்த, மரித்து போன அந்த ஒரு தருணத்தில் இருந்தா கூட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரை நம்ம வாழ்க்கையிலே தொடக்கூடிய தொடுதற்கு ஒரு வாய்ப்பை நம்ம அளிக்க வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பை அளிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அந்த பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள அவர் வல்லவராயிருக்கிறார். அடுத்த கடைசியா ஒரே ஒரு மத்தேயு 28:6.
மத்தேயு 28:6. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அப்ப நம்ம ஆண்டவர் வந்துட்டு அவர் சொன்னபடி செய்த தேவன். அவர் வந்து உயிர்த்தெழுவேன் அப்படி சொன்னார். அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கார். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம விசுவாசிக்கணும். நம்மளோட கரத்தை பிடிச்சு அவரை எழுப்புறதுக்கு நாம அனுமதி கொடுக்கணும். அப்ப நம்ம அனுமதி கொடுத்தோம்னா நம்மளோட பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் நம்மளை எழுப்புவாரு. அதே அதிகாரத்தில் 20வது வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்ப நம்ம அந்த உலகத்திலே போகும்பொழுது அவிசுவாசிகள், ஆண்டவரை பற்றி தெரியாதவர்கள் கூட நம்ம சொல்லலாம், ஆண்டவரை தொடுவதற்கு அனுமதி கொடுங்கள். ஆண்டவர் நம்ம உங்களோட வாழ்க்கையை தொட்டா உங்களோட பாவத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவர் தொடர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆண்டவர் தொட்டா என்னென்ன நடக்கும், what are the consequences when God touches our life அப்படி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்கும் பொழுது நம்ம எல்லாரும் உலகத்துக்குள்ள போய் சுவிசேஷம் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை நாம மட்டும் தெரிஞ்ச பத்தாது, நம்மை சார்ந்தவர்கள், நம்மை உற்றார் உறவினர்கள் எல்லாரும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அப்போ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். அப்ப அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம எல்லார் கூட இருக்கிறாரு. நம்ம வாழ்க்கையை தொட்டிருக்கிறாரு. நம்ம பாவத்திலிருந்து நம்மளை மீட்டுக் கொண்டிருக்கிறார். இதே ஒரு அனுபவத்தை நம்ம கூட இருக்கிற ஆண்டவர் தெரியாத மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளணும். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை நம்ம எல்லாரும் எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.